Crazy. 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 Jessica. இருந்து வருகிறாள். சம்மர் சீசன் ரொம்ப வெயிலா இருந்தது, பயங்கர சூடா இருந்தது. சோஃபால ஒட்டுற அளவுக்கு வேந்தது. ஐஸ்கிரீம் எல்லாம் கூட உடனே உருகி போச்சு. எங்க போனாலும் சரி ஒரே சூடா இருந்தது. அங்கங்க நாங்க என்ன பண்றதுன்னு தெரியாமலே தவிச்சோம். ஹே, என்ன நடக்குது இங்க? தண்ணி எல்லாம் தீர்ந்து போச்சு. இன்னும் 2-3 மாசத்துக்கு மழை பெய்யாது. நம்ம கிட்ட இருக்கிற தண்ணி கொஞ்சம் தான் இருக்கு. அதனால தான் இப்ப டேப் ஆஃப் பண்ணோம். நீங்க எல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. என்னது? உடனே ஸ்விம்மிங் பூல் போலாம் வாங்க. என்னால நம்பவே முடியல. நோட்டீஸ்ல என்ன போட்டுக்க? தண்ணீர் பிரச்சனை இருப்பதால் கால வரையற்று மூடப்படுகிறது. என்ன நோட்டீஸ் இது? தண்ணி இல்லாம நாங்கெல்லாம் எவ்வளவு கஷ்டப்படுறோம். நீங்க இப்படி தண்ணிய உள்ள பூட்டி வைக்கிறீங்களே, இது நல்லா இருக்கா உங்களுக்கு? இதை நான் ஒத்துக்கவே மாட்டேன். இந்த வெயில என்னால தாங்க முடியல. என்ன பண்ண போறோம்னு தெரியலையே. நாங்க நகரம் மொத்தம் சுத்தி வந்தோம். வெயில் தாங்கவே முடியல. வேற எங்கேயாவது ஒரு ஸ்விம்மிங் பூலாவது இருக்கான்னு தேடணும். ஏரியில கூட தண்ணி ஒரு சொட்டு கூட இல்ல. இந்த தண்ணி பிரச்சனைய போக்குறதுக்கு நிச்சயமா நான் ஏதாவது கண்டுபிடிச்சே ஆகணும். இதுதான் என்னோட அரிய கண்டுபிடிப்பு. நிச்சயமா என்னோட கண்டுபிடிப்பை பார்த்து இந்த தடவை நீ பாராட்ட போற ஷேமன். நீ ஆராய்ச்சி பண்றதுக்கு நிறைய தண்ணி செலவாகும் போல இருக்கு. நம்ம கிட்ட ஒரே ஒரு பக்கெட் தான் அது இருக்கு. தாராளமா போதும். ஆராய்ச்சி பண்றேன்னு இருக்கிற தண்ணி எல்லாம் வீணாக்கிடாத. தள்ளு நில்லு ஷேமன். அற்புதமான சாகசங்கள் செய்ய காத்துக்கிட்டு. இதுதான் என்னோட வாட்டர் இன்ஃப்ளேட்டர். விஞ்ஞான பூர்வமா சொல்லணும்னா H2O. வாவ், என் கண்ணிய என்னால நம்ப முடியல. சொன்னல, இந்த வாட்டர் இன்ஃப்ளேட்டரை வச்சு ஒரு பக்கெட் தண்ணிய ஒரு ஸ்விம்மிங் பூல் அளவு தண்ணிய மாத்திட்டேன். ஊரெல்லாம் தேடி அலைஞ்சிட்டோம். சுத்தி எங்க பார்த்தாலும் தண்ணியே இல்ல. எனக்கு நாக்கெல்லாம் விரட்டுது. இனிமேல் தண்ணியை தேடி அலைய உடம்புல சக்தி கிடையாதுப்பா. இல்ல மாட்டேன். உன்னை விட்டு நான் தனியா போக மாட்டேன். இன்னும் கொஞ்சம் தூரம் கஷ்டப்பட்டு வந்தீங்கன்னா அங்க ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்கும். அதுல நிச்சயமா நமக்கு தண்ணி இருக்கும். உங்களுக்கு கோடி புண்ணியம், என்ன விட்டுருங்க. அப்படி எல்லாம் பேசாத ஜிம். என்ன வேற எப்படி பேசுறது, நீ தான் சொல்ல. ஜிம் ஜிம் கேட்டுதா? என்ன சத்தம்? அங்க யாரோ கத்துறாங்க. இப்ப என்ன சொல்ற ஷேமன்? இது அதிசயம், ஆச்சரியம். என்னால பாராட்டாம இருக்க முடியாது. இன்னொரு வார்த்தை சொல்லணுமே. கூல். அது மட்டும் இல்ல, உன்னை பாராட்டுறதுக்கு இந்த வார்த்தையெல்லாம் பத்தாது. இன்னும் ஒரு விஷயத்தை நான் டெஸ்ட் பண்ணவே இல்ல. டேஸ்ட். பிரச்சனை எதுவும் வராது. SouthIndia.com. அப்போ நிச்சயமா பிரச்சனை வராது. ஆனா டேஸ்ட் ரொம்ப கேவலமா இருக்கும். படு கேவலமா இருக்கு. நிஜமா நீ இதுல நல்ல சுவையெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. இது நான் கண்டுபிடிச்சு சொன்னேன்ல. டேஸ்ட விடு, இப்ப அதுவா நமக்கு முக்கியம். ஷேமன் விளையாடலாம். ஒரு நிமிஷம் இங்க கவனிங்க. இந்த தண்ணியை எங்க இருந்து வாங்கிட்டு வரீங்க? வீட்ல இருந்து கொண்டு வந்ததா இருக்கும். எங்களை பார்த்தா உங்களுக்கு ரொம்ப கூலா இல்ல? கிட்டத்தட்ட இது 4 அண்டா தண்ணி இருக்கும் போல இது இருக்கு. ஒரே ஒரு பக்கெட் தண்ணி தான். நீங்க என்ன சொல்றீங்க? இது ஒரு பக்கெட் தண்ணி தானா? ஆமா, ஒருவேளை பெரிய பக்கெட்டா இருக்கும். அவங்க சொல்றது இந்த பக்கெட்ட நல்லா பாரு. இது பெருசா தானே இருக்கு. வர வர உனக்கு கண்ணு கூட சரியா தெரியாம போச்சு. அங்க பாரு எவ்வளவு தண்ணி இருக்கு. இந்த பக்கெட்ட பாரு எவ்வளவு சின்னதா அது இருக்கு. எப்படின்னு எனக்கு புரியல. ஒரு நிமிஷம், நான் சொல்றத 2 பேரும் கேளுங்க. சத்தியமா சொல்றேன், நான் ஒரு பக்கெட் தண்ணிய மட்டும் தான் யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு சின்ன விஷயத்தை யூஸ் பண்ணேன். அது ரகசியம், யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். முக்கியமா உங்க 2 பேருக்கும் சொல்லவே மாட்டேன். நீ சொன்னாலும் சரி சொல்லாட்டாலும் சரி, ஒரு பக்கெட் தண்ணியை எங்களால இவ்வளவு தண்ணியா மாத்த முடியாது. ஆமா, எங்களால இந்த விஷயத்துல ஒண்ணுமே பண்ண முடியாது. சரி வா போலாம். என்ன நீ ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு வந்துட்ட? நிச்சயமா ஏதாவது பண்ணியே ஆகணும். அந்த 2 பசங்களும் போய் சொல்றாங்க. நம்மளெல்லாம் முட்டாளாக்க பாக்குறாங்க. அப்ப சரி வா. இனிமே இந்த பக்கம் இந்த பசங்க வரவே மாட்டாங்க. நான் நம்ப மாட்டேன். அவங்க நிச்சயமா இதோட ரகசியத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக ஏதாவது செஞ்சே ஆவாங்க. ஜேம், நீ ஒரு சரியான லூசுங்கிறத நிரூபிக்கிறிய. உனக்கு ஒண்ணுமே தெரியல. உண்மையிலேயே நீங்க சொல்ற மாதிரி எனக்கு ஒண்ணும் தெரியாம இருக்கலாம். ஆனா உனக்கு நான் எவ்வளவு நாய் மாதிரி கஷ்டப்பட்டிருக்கேன். இதெல்லாம் மனசுல நினைச்சு பார்க்காம இப்படி பேசுறியே, என்ன திட்டுறிய. முதல்ல வாய மூடு. ஜெசிகா கிட்ட இருந்து ஒரு தண்ணியோட ஃபார்முலாவை கூட உன்னால எடுக்க முடியல. அவ எவ்வளவு புத்திசாலியா இருக்கா பாரு. நீ புத்திசாலிதான், ஆனா எனக்கு ஆண்டவன் அந்த அளவுக்கு மூளை கொடுக்கலையே, என்ன பண்றது? ஆமா, அங்க என்ன நடந்துட்டு இருக்கு? அதுவா ஷேமன், அவங்க 2 பேருக்கும் நடிக்கவே தெரியல. நான் உன்னை வெறுத்துட்டேன். நான் வெளியே போக போறேன். நீ என் பின்னாடி வராத. உண்மையாவா? ஆமா, வராதன்னா வராத. நீ பெரிய புத்திசாலி நினைச்ச என்னை ஏமாத்திட்ட. நான் போறேன், நீ வராத. ஜாக், என்ன விட்டுட்டு போகாத. நான் சொல்றதை கேளு. நான் சொல்றேன்ல, தயவு செய்து என்ன விட்டுட்டு போகாதப்பா. உன்னை விட்டா எனக்கு வேற யாரு இருக்காங்க ஜாக். ஜாக்,
ஜிம் என்னாச்சு உனக்கு? எனக்கா ஒண்ணு ஆவலையே. அத சொல்றீங்களா? என்ன முட்டாள்னு சொல்லி அவர் நல்லா திட்டிட்டு போயிட்டாரு. நான் என்ன பண்றது? ஐயோ நீ ரொம்ப பாவம். பேசாம உள்ள வா, எங்க கூட கொஞ்ச நேரம் ஸ்விம்மிங் பண்ணு, மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். சரி வர. ஓ இது ரொம்ப அருமையா இருக்கு. ஆமா, அப்புறம் இந்த தண்ணி நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்கன்னு சொல்லுங்களேன். என்னடா இவன் இப்படி கேக்குறானே, இவன் திருடனோ கொள்ளக்காரனோ நினைச்சிட வேண்டாம். நான் இத ஜாக் கிட்ட சொல்லவே மாட்டேன். நிச்சயமா உன்கிட்ட சொல்றேன் ஜிம். ஆனா அதுக்கு முன்னாடி நீ ஒரு ரகசியத்தை என்கிட்ட சொல்லணும், அப்பதான் சொல்லுவேன். கண்டிப்பா சொல்றேன். என்ன ரகசியம் நீங்களே சொல்லுங்களேன். ஓ அத சொல்றீங்களா? ஜாக் எப்பவுமே சாப்பிட்டுருப்பாரு அததானே? ஆமா, இதுதான் உண்மையான சீக்ரெட். சரி சொல்லு. ஜாக் ஒரு பயந்தாங்கோலி. அவன் எப்பவுமே ஒரு விஷயத்தை பார்த்து பயந்துகிட்டே இருப்பான். அது என்னன்னா கேஸ்டடா? ஐஸ்கிரீம் எல்லாம் செய்யும் போது அது மேல போடுறது தானே? ஆமா அதேதான். அதத்தான் எப்பவுமே சாப்பிட்டுட்டே இருப்பான். ஆனா நான் எதிர்பார்த்த சீக்ரெட் ரொம்ப பெருசு. இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. இல்ல இன்னும் நிறைய சீக்ரெட் இருக்கு. சரி நீங்க உங்க சீக்ரெட்ட சொல்லுங்க. சரி நான் ஒத்துக்கிறேன். இந்த கெமிக்கல் பாரு, இது பேரு H2O. ஒரு பக்கெட் தண்ணிய போட்டு இதுல ஒரு டிராப் போட்டினா போதும், தண்ணி நிறைய ஆயிடும். தர மாட்டேன். இதை யாரும் தொடக்கூடாது, புரியுதா? நீ ரகசியத்தை சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. இதை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். நாம இல்லாத நேரத்துல இங்க வந்து அவன் எனக்கு திட்டுவான். தெரியும் ஷேமன். அதனாலதான் இதுல இன்னொன்னையும் நான் கலக்கிறேன். இப்ப புரியுது. ஷேமன், H2O பத்தல, அதனால இன்னும் கொஞ்சம் செஞ்சு நான் இங்க வச்சிருக்கேன். இந்த பாட்டில்ல எக்ஸ்ன்னு போட்டிருக்கேன், அந்த பாட்டில் தானே? என்ன சொல்ற? இந்த பாட்டில்ல பெரிய எக்ஸ் போட்டிருக்கே, அதையா சொல்ற? ஆமா, இந்த மாதிரி பெருசா எக்ஸ்ன்னு அடையாளம் போட்டா தானே நமக்கும் தெரியும். ஓகே, பெரிய எக்ஸ்னு போட்டுக்கிற பாட்டில். அது இங்க பத்திரமா தான் இருக்கும். வா, நாம வெளியில போகலாம். வெளியே வா. சரி வா, போயிட்டு வரலாம். வெளியே வராங்க போல இருக்கு. அதுக்குள்ள நம்ம ஒளிஞ்சுக்கலாம். நான் கேரவனை சுத்தி பார்க்க கூட விருப்பப்படல. ஏன்னா யாருமே இங்க ஒளிஞ்சிருக்க மாட்டாங்க. என்னோட பொருளை கூட யாருமே திருட மாட்டாங்க. ஓ நான் ஒருத்தன் இங்க இருக்கன்றதையே பார்க்காம பேசிட்டு இருக்காங்க. இனிமேல் நாம தண்ணிக்கு அங்க இங்கன்னு அலைய வேண்டிய அவசியமே இல்ல. அதை யூஸ் பண்ணதும் ஜிம்மும் ஜாக்கும் பெரிய சர்ப்ரைஸ்க்கு ஆளாக போறாங்க. ஜெசிகா, அந்த பாட்டிலுக்குள்ள நீ என்ன போட்ட? பொறுத்திருந்து பார். புதஞ்சம் சீக்ரெட் வாட்டர் ஃபார்முலாவை நீ எடுத்துட்டு வந்துட்டியா? உண்மையிலேயே நீ புத்திசாலி தான். நான் இந்த மாதிரி சாமர்த்தியமா நடந்து பண்ண நீ கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லல. இப்போ என்ன சொல்ற? நல்லா மாட்டினாங்க பசங்க. சரி, இதுல இருந்து தண்ணி கிடைச்ச உடனே நம்ம நீச்சல் அடிக்க மறக்க கூடாது. நீச்சல் அடிக்க நான் மறக்கிறதாவது? நான் மறக்க மாட்டேன். ஆல்ரெடி தண்ணிய நான் இப்ப இதுல ஊத்த போறேன். ஊத்திட்டேன். இப்ப தண்ணி ஜாஸ்தியாக போகுது. அச்சோ, இது என்ன இப்படி ஆகுது? ஐயா, இது கஷ்டேடு. இதை பார்த்தா நீ பயப்படுவேன்னு நான் யாருக்கிட்டையுமே சொல்லல. இதுக்குதான் அவன் பயப்படுறானா? இனிமேல இருந்து இதை வச்சுதான் அவனை மடக்கணும். ஜாக் அதை பார்த்து எப்படி பயப்படுறான் பாரு, காமெடியா இருக்கு. என்னை எப்படியாவது காப்பாத்துங்க. எனக்கு பயமா இருக்கு. ரொம்ப பயமா இருக்கு. நான் இதுல முழுகிடுவேன் போல இருக்கு. டேய், பயப்படாத, நான் வந்துட்டேன்ல. டேய், இங்க இருந்து போயிடு. இனிமேல் அவங்களுக்கு திருடணும்னு சுத்தமா எண்ணமே வராது. ஆமா, மின்னல் அடிக்குது, மழை பெய்ய ஆரம்பிச்சிடுச்சு. ஹேய், இதோ வந்துடுச்சு. மழையில நினைஞ்சு எவ்வளவு நாள் ஆச்சு. அற்புதமா இருக்குல்ல? நிஜமாவே அற்புதம்தான். மழையை தானாவே பெய்ய வைக்கிறதுக்கு நம்ம கிட்ட ஏதாவது ஃபார்முலா இருக்கா? நல்ல கேள்விதான் ஷேமன். ஆனா இதுக்கு பதில் இருந்தா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். ஓ, இறங்கி ஓடி போயிடலாம். நாம எப்படியாவது கஷ்டப்பட்டு இந்த மாதிரி ஒரு ஆகணும். இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இவனை எப்படியாவது காப்பாத்தி ஆகணும். அவனை தயவு செஞ்சு எப்படியோ விட்டுடாத. சரி, நம்ம ஆன்டி கஸ்டர்ட் காம்பவுண்ட் யூசரை யூஸ் பண்ணி ஆகணும். உடனே கேரவனுக்கு போகணும். இந்த ஆன்டி கஸ்டர்ட் ஃபார்முலா மத்த எல்லாத்தையும் கரெக்ட் சரி, பண்ணிடும். இதை வச்சு அந்த ட்விஸ்டரை எப்படி அழிக்கிறது? ஓகே, இத இந்த கேக் மேல நம்ம போட்டுட்டோம். அந்த ட்விஸ்டர் வரும்போது இத நம்ம அது மேல போட்டா போதும். அப்ப எப்படி? என்னால முடியாது. ஆனா நீ செஞ்சுதான் ஆகணும். பயப்படாத. இல்ல ஜெசிகா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஓகே ஜாக், ஒரே அடியில அதை போட்டுறணும். அப்பதான் அவனை காப்பாத்த ஆல் முடியும். தி பெஸ்ட் ஜாக். ஜாக், நீ கலக்கிட்ட. நிஜமாவே அற்புதமா இருக்கு.
ஜெசிகா ஜாக் எப்ப திரும்பி வருவான்? நான் சோபிச்சிட்டேன், நான் கஷ்டத்தை அழிச்சிட்டேன். அடுத்த 2 வாரம் செம்ம மழையா இருந்தது. எல்லா இடத்துலயும் தண்ணி நிரம்பிடுச்சு. இனிமே ஸ்விம்மிங் பண்றது கஷ்டம் இல்ல, ஆனா மழை நிக்கணும், அதுதான் பிரச்சனை. நாங்க எல்லாரும் வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருந்தோம். ஆனா பரவாயில்ல, எங்களுக்கு வீட்டுக்குள்ளேயே நிறைய விஷயங்கள் இருந்தது. முக்கியமா கஷ்டம். அன்பே ஜெசிகா, இது என்னோட 2வது கப். ஜாக்குக்கு இனிமே கஷ்டம்னா பயமே இல்ல, ஆனா ஜிம்முக்கு கொடுங்க தேங்க்ஸ். கஷ்டமா? ஜிம்முக்கு இப்போ கஷ்டம் பயம் வந்துடுச்சு. என்ன பண்றது, எல்லாம் விதி. இயற்கைய பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும்னா வீட்டை விட்டு வெளியே போகணும்னு அவசியமே இல்ல. நமக்கு சில விஷயங்கள் எல்லாம் கண்டுபிடிச்சு கொடுக்கதான் அண்ணன் தம்பிங்க இருக்காங்கல்ல. ஆனா என் தம்பி ஐஸ்கிரீம் சாப்பிடும் போது எதுவுமே பேச மாட்டான். ஆனா என் ஃப்ரெண்ட் ஷேமன் அப்படி இல்ல, எது கேட்டாலும் உடனே செய்வான். ஆனா அவ பசில முடிச்ச அப்புறம் தான். என்னோட சின்ன தங்கச்சி மேகன் ரொம்ப சமத்தான பொண்ணு, அழகு வேற, ஆனா பயங்கரமானவ. யார்கிட்டயாவது ஏதாவது நல்லா இருந்தா சரி, என்ன ஆனாலும் அது தனக்கும் வேணும்னு அடம்பிடிப்பா. இப்போதைக்கு அவ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாபி டால பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. சோ மேகனும் லேட்டஸ்ட் பாபி டால பார்த்து வாங்கி வச்சுக்கிட்டா. பாபி தி பிரெயின் சர்ச்சர், மலையேறும் பாபி, நிலவுக்கு போகும் பாபி, எல்லாத்தையுமே வாங்கி வச்சிருக்கா. முக்கிய செய்திகள். இத கேட்டியா? ஏதோ முக்கியமான விஷயமா? உங்களை மகிழ்விக்க இப்பொழுது பாபி ஐஸ்வேண்டுக்கு வருகிறார். நீங்கள் இதுவரை எங்கேயுமே பார்த்ததான அதிசயம் உங்களுக்காக காத்திருக்கிறது. ஐஸ்வேல்டில் ஒரு இரவு மட்டும் உங்களை மெய்சிலிருக்க வைக்க போகிறார். உங்களில் யார் யார் அந்த அதிர்ஷ்டசாலி என்பதை நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள். அற்புதங்களும் அதிசயங்களும் நிறைந்த அந்த அதிசய உலகத்தை காண மறவாதீர்கள். ஐஸ் மேல டான்ஸா? யார் இப்படி எல்லாம் டைம் வேஸ்ட் பண்ணுவா? இந்த நிகழ்ச்சிக்கான டிக்கெட்டை இன்றே நீங்கள் பெற வேண்டும். உடனே இந்த நம்பருக்கு டயல் செய்து பார்க்கவும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். ஹலோ, இது ஐஸ் காம்படிஷனோட நம்பர் தானே? என் பேர் மேகன். ஆமா, இருக்கா? தேங்க்ஸ். கிடைச்சிடுச்சா? நாமெல்லாம் அதிர்ஷ்டசாலிகள். ஒரு நிமிஷம். ஓ, எத்தனை மணிக்கு? எத்தனை டிக்கெட் வாங்கியிருக்க? 3. ஒன்னு எனக்கு, இன்னொன்னு என் ஃப்ரெண்டு ரூபிக்கு, இன்னொன்னு என்கிட்ட நல்லபடியா இருக்கிறவங்களுக்கு. இப்ப எல்லாமே தலைகீழே மாற போகுது பாருங்க. மறுநாள் ஸ்கூல்ல என்ன நடந்ததுன்னா, நீ கேட்டதெல்லாம் நான் வாங்கிட்டு வந்துட்டேன். சொன்னல தலைகீழே மாறும்னு. கேவலமா இருக்கு. கேண்டீன்ல இருந்து ஏதாவது உடனே வாங்கிட்டு வரட்டுமா? எனக்கு இனிமே கேண்டீன்ல இருந்து ஒண்ணுமே வேண்டாம், புரியுதா? முடிஞ்சா என்ன சிரிக்க வைங்க பார்க்கலாம். என்கிட்ட பயங்கரமான காமெடி எல்லாம் இருக்கு, ஏதாவது ஒண்ணு சொல்லட்டுமா? தயங்காம சொல்லு. என் ஷூ ரொம்ப அழுக்கா இருக்கு. நீ அப்படியே இரு, நான் க்ளீன் பண்றேன். தேவைப்படும் போது நானே கூப்பிடுறேன். இப்ப எல்லாரும் போங்க. கொடுமை, நான் என்னமோ நினைச்சேன். இந்த சின்ன பொண்ணு பயங்கரமா கலக்குறாளே. நீ என்ன சொன்னாலும் தயங்காம செய்யற மேகன். நான் சரியா அங்கே சொன்னேன். நில்லுங்க. 2 பேரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? மேகன் வேணும்னே பண்றான்னு உங்களுக்கு தெரியல? கண்டிப்பா அந்த டிக்கெட் உங்களுக்கு வேணுமா? இந்த டிக்கெட்டுக்காக தான் உன் பின்னாடி சுத்திட்டு இது இருக்கோம். ரொம்ப அற்புதமான ப்ரோக்ராம். அந்த ப்ரோக்ராம்ல என்ன நிகழ்ச்சி இருக்குன்னா உங்களுக்கு தெரியுமா? ஒரு கொடூரமான ராஜாவோட ஐஸ் கிங்டம்ல ஒரு குழந்தை காணாம போயிடுவா. என்னது? ஒரு பெரிய கரடி, உண்மையாவே அந்த கரடி இளவரசன், அது யாருக்குமே தெரியாது. என்னது இளவரசன்? பல பாவம். போராட்டங்களுக்கு அப்புறம் அந்த ஐஸ் கிங்க அழிச்சிட்டு அந்த இளவரசன் மறுபடியும் பழையபடி மாறிடுவான். அதுக்கப்புறம் அவங்க பழையபடி சந்தோஷமா இருந்தாங்களாம். ச்சே, எவ்வளவு கேவலமான கதை. இத போய் உட்கார்ந்து பார்க்கணும்னு இவ்வளவு ஆர்வமா இருக்கீங்களே, ஏன்டா இப்படி இருக்கீங்க? அதெல்லாம் சரி, ஆனா இதுல நிறைய சாகசங்கள் இருக்கு. மேஜிக் எல்லாம் கூட இருக்கு. ஷேமன் கார்டன், என் ஷூல கொஞ்சம் அழுக்கு இருக்கு. நீ அங்கே இரு, நாங்க வந்துட்டோம். இதெல்லாம் ரொம்ப அதிகம். நான் ஏதாவது செஞ்சே ஆகணும். இந்த பசங்க எல்லாம் ஏன் தான் இப்படி இருக்காங்களோ? 1 2 ஒழுங்கா ஒண்ணு ரெண்டு கூட சொல்ல தெரியல. அது மேல கை வைக்காம செய். 1 கொஞ்ச நிறுத்து, நான் செய்யறத பாரு. இங்க உட்கார்ந்துட்டு இருக்க ஜிம்மும் ஜாக்கும் என்ன ரொம்ப படுத்துவாங்க. நான் யூசுவலா இவங்க கிட்ட பேச்சே வச்சுக்கிறது இல்ல, ஆனா இப்போ எனக்கு வேற வழியே இல்ல. இது நமக்கு பத்தாது. நான் சொல்றத கேளு, இந்த ஷோ மறுபடியும் வராது, பாத்துக்கோ. அச்சச்சோ, நீங்களுமா? நீங்களும் அந்த ஷோக்கு போக போறீங்களா? ஏன் நாங்க போக கூடாதா? அந்த ஷோல ஒரு வண்டி இருக்கு, நாங்க எல்லாரும் ஏறி அதுல ஜாலியா சுத்துவோம். இந்த மாதிரி சந்தோஷத்தெல்லாம் அங்கதான் அனுபவிக்க முடியும். ஓ, அந்த ஷோவை சொன்னீங்களா?
இருங்க தெளிவுபடுத்திக்கலாம். நீங்க சொல்றது அந்த மாட்டு வண்டி ஷோவை தானே? சொல்லுங்க. இந்த ஷோவை பாக்குறதுக்காக நாங்க எவ்வளவு நாளா காத்துட்டு இருந்தோம் தெரியுமா? எங்க உண்டியல உடைச்சோம், அப்பா கிட்ட பணத்தை திருடணும், இன்னும் எவ்வளவோ பண்ணணும். ஆனாலும் பணம் பத்தல. என்ன ஆனாலும் சரி, இந்த நிகழ்ச்சியை நாங்க பார்த்தே தீருவோம். அதுதான் எங்களோட ஒரே குறிக்கோள். ஆமா, நான் சொல்றது உனக்கு புரியுதா? எனக்கு எல்லாமே புரிஞ்சிடுச்சு. இவங்க சொன்ன ஒண்ணுமே எனக்கு புரியல. இவனுங்களாவது உருப்படியா இருப்பானுங்கன்னு பார்த்தா இவனுங்களும் இப்படிதான் இருக்காங்களே. ஆவ். என்ன அத விடு, இங்க கவனி. 1 1 2 இதுக்கு மேல என்னால முடியாது. ஜெசிகா, நீ தான் என்ன காப்பாத்தணும். என்ன ஷேமன், அந்த நிகழ்ச்சிக்கு நீ போகாம இருக்க உதவி பண்ணணுமா? இல்ல, நான் அந்த ஷோக்கு போகணும், போயே ஆகணும். வேண்டாம் ஷேமன், ப்ளீஸ் வேண்டாம். இல்ல, நான் போகணும். அங்க சண்டை காட்சிகள் எல்லாமே எனக்கு இருக்கு. தெரியும் அதுல நிறைய சாகசங்கள் இருக்கு. இருந்தாலும் தயவு செய்து உதவி பண்ணு ஜெசிகா. சரி, நான் முயற்சி பண்றேன். தேங்க்ஸ் ஜெசிகா, நீ சொன்ன அதை உடனே நிறைவேற்றுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ச்சே, இவன் திருந்தவே மாட்டானா? ஜெசிகா, அந்த டிக்கெட் எனக்கு கிடைக்க ஏதாவது வழி பண்ண. மேகன் கிட்ட சொல்லி வாங்கி கூட. ஆனா கோடன், என் செல்ல அக்கால எனக்கு அதை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. சரி விடு, புரியுது. உதவி பண்ணு ஜெசிகா. ஐயோ, சரி முயற்சி பண்றேன். நன்றி ஜெசிகா. மேகனுக்கு ஏதாவது வேணுமான்னு தெரியல, நான் போய் பார்த்துட்டு வரேன். என் பிரச்சனை என்னன்னு எனக்கே இப்ப புரிய மாட்டேங்குது. ஒரு பக்கம் தம்பி, ஒரு பக்கம் நண்பன், ரெண்டு பேரும் தேவையில்லாத ப்ரோக்ராம்க்கு டிக்கெட்டை வாங்கி கூடன்னு கேக்குறாங்க. ஆனா இருக்கிறது ஒரே ஒரு டிக்கெட் தான். என் தலைய பிச்சுக்கலாம் போல இருக்கு. நான் இது எல்லாத்தையும் அங்கிள் ஆல்பா கிட்ட சொன்னேன். புரியுது ஜெசிகா, நிஜமாலுமே இது ஒரு பெரிய பிரச்சனை தான். எனக்கும் இது பெரிய பிரச்சனைன்னு தெரியும் அங்கிள். இத தீர்க்க யோசனை வேணுமா? ஆமா. நீ எது செஞ்சாலும் சரி, எல்லாரையும் சந்தோஷப்படுத்துற மாதிரி செய்ய. ஆனா எப்படி? எல்லாத்தையும் நானே யோசிக்க முடியாது. சேமனும் கோடனும் சந்தோஷமாகணும்னா நான் மேகன் கிட்ட தான் ஏதாவது விளையாடணும். ஆனா அவளும் சந்தோஷமா இருக்கணும். எல்லாரும் சந்தோஷமாயிடுவாங்க. ஆனா என்ன தவிர எனக்கு பிடிக்காத ஒரு வேலையை தான் நான் செய்ய போறேன்னு நினைக்கிறேன். அவங்களுக்காக நீ அதை செஞ்சுதான் ஆகணும், வேற வழி இல்ல. நான் நிச்சயமா ஏதாவது செஞ்சுதான் ஆகணும். ஒருத்தனுக்கு ஹெல்ப் பண்ணா இன்னொருத்தன் கோச்சிப்பான். நான் இப்ப என்ன செய்யறது? மேகன், நான் உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன் ப்ளீஸ். அவங்க ரெண்டு பேர் முகத்தையும் நீ பாத்தியா? பாரு, அவங்க முகத்துல சிரிப்பே காணும். உன்னாலதான் அதை வரவழைக்க முடியும். ப்ளீஸ் செய்யு. சரி, நான் என்னோட டிக்கெட்டை குடுத்துறேன். என்ன சொன்ன? அதுக்கு நீ எனக்கு ஒரு பிரசன்ட் கொடுக்கணும். ஓ, லஞ்சமா? அவகிட்ட இல்லாததா நான் என்ன கொடுக்க முடியும்? அவளுக்கு பிடிச்சதாவும் இருக்கணுமே. அவ ஃப்ரெண்ட்ஸுக்கும் அதை பார்த்து பொறாம வரணுமே. வேற என்ன, எதையாவது கண்டுபிடிக்க வேண்டியதுதான். இது ஒண்ணும் எனக்கு பெரிய கண்டுபிடிப்பு இல்ல. ஆனா ஏதோ ஒண்ணு பரவாயில்ல. ஹே மேகன், உனக்காக நான் என்ன கொண்டு வந்திருக்கேன் பாரு. ஃபியூச்சர்ல நம்ம வீடு இப்படிதான் இருக்கும். எல்லாமே வேலை செய்யும். டிவி, மைக்ரோவேவ், எலிவேட்டர், எக்ஸ்கவேட்டர் எல்லாமே. டாய்லெட் கூட வேலை செய்யும். இது எனக்கா? எனக்கா? உனக்குதான். ஆனா அந்த டிக்கெட்டை ரெண்டு பேருக்கும் நீ கொடுக்கணும். ஒத்துக்கிறியா? டீல். அப்பதான் என்னோட மூளைய நான் கொஞ்சம் யூஸ் பண்ணேன். ஆமா, உன் ஃப்ரெண்ட கூட்டிட்டு போனேன்னு சொன்னியே, அவ அப்செட் ஆயிட்டா? அவ எப்படியுமே வரமாட்டா. ஏன்னா அவங்க பாட்டி ஊர்ல இருந்து வந்திருக்காங்க. என்னது? நான் எப்படியும் அவங்களுக்கு குடுக்கறதா தான் இருந்தேன் அந்த டிக்கெட்டை. அப்போ நீ எதுக்கு அவங்கள அப்படி வெறுப்பேத்துன? அவங்க கிட்ட அவ்வளவு வேலை வாங்கினியே, இதெல்லாம் எதுக்காக செஞ்ச? கேள்வியிலே உனக்கு பதில் இருக்கிறது தெரியாதா? நான் சொன்னேன்ல, அவ ரொம்ப சமத்து, அழகு கூட. ஆனா பயங்கரமானவ. நன்றி ஜெசிகா. ரொம்ப தேங்க்ஸ். சொல்றத கேளுங்க, நாம மேகனை இப்படியே விடக்கூடாது. சரி, என்ன பண்ணலாம் சொல்லு. மேகன் எப்படியும் டிக்கெட் உங்களுக்கு தான் குடுக்கறதா இருந்தா. ஆனா அவ உங்களோட விளையாடி இருக்கா. உங்கள பொம்மை மாதிரி ஆட்டி வச்சிருக்கா. அவ நம்மள பொம்மை மாதிரி ஆட்டி வச்சாளா? அது உனக்கு இப்பதான் புரியுதா? இப்ப என்ன பண்றது? அத நான் பாத்துக்கிறேன். முதல்ல என் இன்வென்ச்சருக்காக வச்சிருந்த பணத்துல இருந்து கொஞ்சம் காசு எடுத்து 3 டிக்கெட் வாங்கினேன். அப்புறம் அத ஜிம்முக்கும் ஜாக்குக்கும் சர்ப்ரைஸா கொடுத்தேன். ஜிம், ஒரு நிமிஷம், இன்னைக்கு உனக்கு அதிர்ஷ்டம் தான். அப்படியா? என்ன விஷயம்னு சொல்லு. அந்த மாட்டு வண்டி ரேஸ்க்காக என்கிட்ட 2 டிக்கெட் இருக்கு. வேணும்னா உனக்கு ஃப்ரீயா கொடுக்கறேன். எதுக்காக எங்களுக்கு ஃப்ரீயா கொடுக்கற? என்ன விஷயம் சொல்லு. அதுல ஏதோ சதி இருக்கு. அது வந்து நல்லது செய்யணும்னா எனக்கு பிடிக்கும். நீங்க அன்னைக்கு ரொம்ப அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருந்தீங்க, பார்க்கவே சகிக்கல. அதான் நானே வாங்கிட்டு வந்தேன். நான் இந்த மாதிரி நிறைய பேருக்கு செஞ்சிருக்கேன். ஏன்னா எனக்கு கருணை உள்ளம் ரொம்ப அதிகம். உனக்கே தெரியும்ல. ஆமா, எனக்கு நல்லா தெரியும். ஆமா, ஃப்ரீயா கிடைச்சா நாங்க எதையும் வேண்டாம்னு சொல்ல மாட்டோம். ஆமா, ஃப்ரீயா கிடைச்சா பெனாயில கூட குடிச்சிருவோம். ஆமா, போயிட்டு வரோம். இப்படியோ. அதுக்கப்புறம் நாங்க ஒரு சின்ன டிராமா பண்ணோம். இதோ வந்துட்டா.
மேகனை நினைச்சா தான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. ஆமா எனக்கும் தான். அவ ரொம்ப பாவம். அவ அந்த ஐஸ் ஷோவை பார்க்க போறா. ஆனா நாம நிஜமான ஒரு ஷோவை பார்க்க போறோம். ஓ, அதான் எல்லாரும் விரும்பி பாப்பாங்களே அந்த ஷோக்கு போறீங்களா? அந்த ஷோவை பார்க்கணும்னு யாருக்கு தான் ஆசையா இருக்காது? என்ன இது? இந்த ஷோ மேகன் போடுற ஷோவை விட ரொம்ப நல்லா இருக்கும் இல்ல? ஏய், சத்தம் போட்டு பேசாத, யாருக்காவது கேட்ட போது. இந்த ஷோக்கு அவ வரக்கூடாது, நாம மட்டும் தான் போறோம், புரியுதா? சும்மா இப்படியே பேசிட்டு இருந்தா எப்படி? நமக்கு டைம் ஆயிடுச்சு, வா போகலாம். சரி, நாங்க ஷோக்கு போயிட்டு வரோம். இங்க என்ன நடக்குதுன்னு தெரியலையே. ஜெசிகா, அந்த ஷோக்கு எனக்கும் டிக்கெட் வாங்கி கொடு ப்ளீஸ். எல்லாரும் போறாங்கல்ல? சாரி, என்னால உதவ முடியாது மேகன். அது பெரிய பசங்களுக்கு மட்டும்தான். நீ ரொம்ப சின்ன பொண்ணு. இல்ல, நான் பெரிய பொண்ணு. எல்லாருமே போறாங்களே, ப்ளீஸ் 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 ப்ளீஸ். இல்லன்னா அழுவேன். ப்ளீஸ் ஜெசிகா, உதவி பண்ணு. பாரு, ஒரே ஒரு டிக்கெட் தான் இருக்கு. இதை யாருக்குமே கொடுக்க கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா நீ என் தங்கச்சி, அதனால உனக்கு தரேன். அந்த டிக்கெட்டை என்கிட்ட கொடு. நான் ஜாலியான ஷோக்கு போறேனே, எனக்கு ரொம்ப பிடிக்குமே. மேகன் ஏமாந்துட்டா. அவ சந்தோஷமா போறா, ஆனா வரும்போது அழுதுட்டு தான் வருவான்னு எனக்கு தெரியும். அவ இதை எதிர்பார்த்திருக்க மாட்டா. பாடுங்க போட்டியா? இதையே எல்லாரும் விரும்பினாங்க. ஷேமனும் கோர்டனும் மேகன் அவங்களுக்கு கொடுத்த டிக்கெட்டை வச்சு உள்ள வந்திருந்தாங்க. எனக்கு விருப்பமே இல்ல, இருந்தாலும் அவங்களுக்காக நான் அந்த ஷோவை பாத்துக்கிட்டு இருந்தேன்.